வெல்கம் டு கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 30 எம்சிக்யூ கொஸ்டின் பார்த்துட்டோம் இதில் இடிசி சப்ஜெக்டில். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், 31லேருந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இது ஈஸியாக தான் இருக்கும், எனக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் மோஸ்ட்லி ஈஸியாக தானே இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மறந்துடுவோம். மற்றபடி எக்ஸாமு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? குழப்பிக்காமல் அந்த ஆப்ஷனை படித்து பார்த்தாலே என்ன பண்ணிடலாம், இதோட ஆன்சரை எழுதுகிற மாதிரி தான் ஆர்ஆர்பியில் எக்ஸாம் வரும். சரிங்களா? அதுவும் டிப்ளமோ லெவலுக்கு நான் சொல்கிற மாதிரி தான் வரும். நீ கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அதை ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 31 என்னது, வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் டோப்பிங் லெவல் இன் பிஎன் ஜங்ஷன் டயோட்? பிஎன் ஜங்ஷன் டயோடில் டோப்பிங் லெவலை நான் அதிகப்படுத்தினா என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றதான் கேள்வி. என்ன விளைவு ஏற்படும் தான் கேள்வி. ஒரு டோப்பிங் லெவலை அதிகப்படுத்துகிறேன் எதில், என்னோட பிஎன் ஜங்ஷன் டயோடில். ஓகேங்களா? அதனால் என்ன நடக்கும் அப்படின்றதான் கேள்வி. இதுக்கு என்னென்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, டிப்ளீஷன் ரீஜன் வந்து அதிகமாகும், அடுத்தது டிப்ளீஷன் ரீஜன் வந்து கம்மியாகும், அடுத்தது என்னது ஃபார்வர்டு வோல்டேஜ் வந்து அதிகமாகும், அடுத்தது என்னது டயோட் பிகேம்ஸ் அண்ட் இன்சுலேட்டர். ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், இந்த டிப்ளீஷன் ரீஜன் நேரோ. எப்படி நான் சொல்கிறேன், டிப்ளீஷன் ரீஜன் வந்து நேரோ ஆகும் அப்படின்னா கம்மி ஆகும். இதானே உங்கள் டிப்ளீஷன் ரீஜன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் டோப்பிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறேன். டோப்பிங்னா என்ன, ஆடிங் இம்பியூரிட்டி. பி டைப் மெட்டீரியலில் மெலிகேட்டில் இருந்தால் என் டைப்பை சேர்ப்பேன், என் டைப் மெட்டீரியலில் இருந்தால் பி டைப்பை சேர்ப்பேன். அதுதானே வந்து டோப்பிங்கு. ஸோ டோப்பிங் லெவலில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதிகப்படுத்த என் டிப்ளீஷன் வித் என்னவாகும் அப்படின்னா கம்மியாகும், நேரோ ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரோ ஆகும். எஸ்டிமேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? என்னவாகும், நேரோ ஆகும். ஆன்சர் நான் 2-3 வாட்டி சொல்லுவேன், உங்கள் காதில் நல்லா பதியணுன்றதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது, இங்கே பிஎன் ஜங்ஷன் டயோட், வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ரிவர்ஸ் பயாசிங் ஆன் டிப்ளீஷன் ரீஜியன்? டிப்ளீஷன் ரீஜன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அடுத்தது ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஓகேங்களா ரிவர்ஸ் பயாசிங் பண்ணும்போது டிப்ளீஷன் ரீஜன் என்னவாகும் அப்படின்றதான் கேள்வி. இதே மாதிரி கேள்வி நான் போன இதுலேயே சொல்லியிருக்கேன், சிலது ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் ஆப்ஷன் கொஞ்சம் வேரி ஆகும். புரியுதுங்களா? மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா சில பேர் இப்போ தான் புதுசாக பார்ப்பீங்க. ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் ஒரு கடையில் வாங்கினீங்க அப்படின்னா இது பிஇ இது எண்ணு, ஆனால் இது ஃபுல்லாகவே பியும் இது ஃபுல்லாகவே எண்ணும் இருக்காது. கொஞ்சோண்டு என்ன ஆகும், இந்த சைடு எண்ணு வந்து இங்கிட்டு மூவ் ஆயிரும், அதே மாதிரி பியில் இருக்கிறது இங்கிட்டு மூவ் ஆயிரும். இதுதான் சென்ட்ரல் பிளேஸு. ஓகேங்களா? இதுதான் டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவ்னு இருக்கும். அடுத்து என்ன ஆகும், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு இருக்கும். இதுதான் நம்ம கடையில் பை பண்ணும்போது இருக்கிற ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடாக இருக்கும். ஃபார்வர்ட் பயாஸ் நான் பண்ணும்போது இந்த டிப்ளீஷன் வித் இப்படி நான் போட்டிருக்கேன்ல, இது இப்படியே கம்மியாகும். ஏன் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் தான். உங்களுக்காக நிறைய வாட்டி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? மறந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த கான்செப்ட் தான் நீ எந்த டயோடை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? வரப்போகிற இந்த பிஜேடி அதை எடுத்துக்கிட்டாலும் இதான் கான்செப்ட், எதை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு இதான் கான்செப்ட். ஸோ பாசிட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்ராக்ஷன் பண்ணுமா, ரெப்பல் பண்ணும். இது இங்கே தள்ளி விடும், இது இங்கே அதே மாதிரி இந்த நெகட்டிவ் வந்து இந்த தான் இங்கே தள்ளி விடும். அதனால் என்னவாகும், டிப்ளீஷன் விட்டு கம்மியாகி போயிடும். இதுவே ரிவர்ஸ் பயாஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ, இது என்னது நெகட்டிவ் என்ன பண்ணும், பியை பிடிச்சி இழுக்கும். அதே மாதிரி என்ன ஆகும், எண்ணு வந்து இங்கே இருக்கா, இது பாசிட்டிவை பிடிச்சி இழுக்கும். அதை இப்படி இழுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், வித்து வந்து அதிகமாகும், இப்படி போயிடும். ஓகேங்களா? ஸோ அதிகமாகுது, வைடன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா வைடன். நெக்ஸ்ட் 33, which type of diode is commonly used for detecting the high frequency signal?
ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை டிடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த காம்பனண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதான் கேள்வி. நான் ப்ரீவியஸ்லியாவது சொல்லியிருக்கேன், அது ஸ்காட்கி டயோடு ஜென்னா டயோடு வரும்போதெல்லாம் சொல்லியிருப்பேன், புரியுதுங்களா? அதிக ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன ஃப்ரீக்வன்சி, என்னது அதிர்வெண் அப்படின்ற தமிழ் அர்த்தம், ஓகேங்களா? அது என்ன அது கொடுத்துருக்காங்க, விச் டைப் ஆஃப் டயோடு இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் டிடெக்டிங் தி ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்காட்கி டயோடு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்காட்கி டயோடு அப்படின்றது என்னது, ஹை ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கண்டறிய பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. டிடெக்ட் தி ஹை ஃப்ரீக்வன்சியை எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்காட்கி டயோடை போட்டு, அதாவது இந்த ஆப்ஷனில் யூஸ் ஸ்காட்கி டயோடு, புரியுதுங்களா? நிறையா இருக்குது உங்களுக்கு கொடுப்பதில். என்ன இருக்குது, ஜென்னா டயோடா, டனல் டயோடா, ஸ்காட்கி டயோடா, வேராக்டே டயோடா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன ஆன்சர் உங்களுக்கு ஸ்காட்கி டயோடு யூஸ் பண்ணுறோம். ஆமாண்ணா, ஸ்காட்கி டயோடு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹை ஃப்ரீக்வன்சியை டிடெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, what is the reverse recovery time in PN junction diode? Reverse recovery time டைம்ன்ற வார்த்தை குறிச்சிருச்சு. அப்போனா டைம்னாலே உங்களுக்கு ஒரு அப்பர் லிமிட் இருக்கும், ஒரு லோயர் லிமிட் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் தி ரிவர்ஸ் ரிகவரி டைம் இன் பிஎன் ஜங்ஷன் டயோட். ரிவர்ஸ் ரிகவரி டைம் என்றால் என்ன, அதான் ரிவர்ஸ் ரிகவரி டைம் என்றால் என்ன. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சுவிட்ச் ஃப்ரம் ரிவர்ஸ் பயாஸ் டு ஃபார்வர்ட் பயாஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்த டைம் டேக்கன் ரிகவரி ஃப்ரம் ஃபார்வர்ட் கண்டக்டிங் டு ரிவர்ஸ் பயாஸ். அடுத்த டைம் டேக்கன் ரீச் தெர்மல் ஈக்லிபிரியம். அடுத்தது என்னது, டிப்ளீஷன் ரீஜன் டிஸப்பியர், மறைஞ்சு போகிறது. ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் கண்டக்ஷன் டு ரிவர்ஸ் பயாசிங், ஃபார்வர்ட் கண்டக்ஷன் டு ரிவர்ஸ் பயாசிங். the time taken to recovery from forward conduction to reverse bias, ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு மின்னோட்டத்தில் இருந்து ரிவர்ஸ் மின்னோட்டத்திற்கு மேல எடுக்கப்படும் நேரம், ஓகேங்களா? மேல எடுத்துக்கொள்ள நேரம்னா என்னது உங்களுக்கு ரிகவரி டைம். என்ன ரிகவரி டைம் அப்படின்னா ரிவர்ஸ் ரிகவரி டைம், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி வரும், இந்த மாதிரி டைப்ல கொஸ்டின்ஸ் வரும். இம்பார்ட்டனா இந்த டைப்ல கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அடுத்தது 35. which material used to making n region of PN junction diode? n region of PN junction diode ப்ரீவியஸ்ல கேள்வி பார்த்துருப்போம். P ரீஜன்னா என்ன வேணும், P டைப் மெட்டீரியல் வேணும்னு சொல்லியிருப்போம். N ரீஜன்னா என்ன வேணும் அப்படின்னா N டைப் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் இன்ட்ரென்சிக் அப்படின்றது உங்களுக்கு என்னது, Pனா Pயாவே இருக்கும், Nனா Nனாவே இருக்கும், ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். N ரீஜன் அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிற ரீஜன் தான் N ரீஜன். அப்படின்னா என்ன டைப் செமிகண்டக்டர் எடுத்திருப்பாங்க அப்படின்னா N டைப் செமிகண்டக்டரை எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஓகேங்களா? சிலிக்கானோட வோல்டேஜ் என்னது, அது மாதிரி ஜெர்மானியத்தில் வோல்டேஜ் என்னது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் மறுபடியும் இங்கே வருது, ஓகேங்களா? வோல்டேஜ் டிராப் ஆஃப் ஜெர்மனியம். ஃபார்வர்டு அப்படின்றது எதை குறிக்கும் உங்களுக்கு, இங்கிட்டு ஃபார்வர்டு, இது வந்து ரிவர்ஸ். ஸோ இப்போ எதை கேட்குறாங்க உங்களுக்கு, இந்த இடத்த கேட்குறாங்க. எதை கேட்குறாங்க, இந்த இடம், ஓகேங்களா? எப்போ தான் கண்டக்ட் பண்ணும், 0.3 வோல்ட்டில் கண்டக்ட் பண்ணும், வோல்ட், ஓகேங்களா? இதெல்லாம் வோல்ட், 0.2 வோல்ட்டில் கண்டக்ட் பண்ணும். இதுவே சிலிக்கானாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ 0.7 கண்டக்ட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேட்டிருக்க இடம் இந்த இடம், ஏன்னா இது ஃபார்வர்ட் பயாஸை குறிக்கும் இந்த சைடு, இது வந்து ரிவர்ஸ் பயாஸை குறிக்கிறதுக்கு இந்த டைரக்ஷன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following diode are having a negative resistance region? Negative resistance region
இந்த இதுல எந்த டயோடுக்கு வரும் அப்படின்றதுதான் கேள்வி. புரியுதுங்களா? எந்த டயோடுக்கு வரும் இதுக்கெல்லாம் ஆப்ஷனை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? பின்வரும் டயோடுகளில் எது எதிர்மறை எதிர்ப்பு பகுதியை கொண்டுள்ளது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டயோடு இஸ் நோன் அஸ் ஹேவிங் ஏ நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன்? அதுக்கு ஆன்சர் என்னது? டனல் டயோட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா இருக்கும், அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா இருக்கிறத மட்டும் நோட்ல என்ன பண்ணிக்கோங்க, நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். புரியுதுங்களா? ஸோ டனல் டயோட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன்ல யூஸ் பண்ற ஒரு டயோடு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 38. ஓகேங்க. 38 என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தி பிரைமரி அப்ளிகேஷன் ஆஃப் வேராக்டர் டயோட்? வேராக்டர் டயோடோட பிரைமரி அப்ளிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. பிரைமரி அப்ளிகேஷன் ஆஃப் வேராக்டர் டயோட். ஸோ வேராக்டர் டயோட் அப்படின்றது நார்மலாக ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதிர்வெண் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேராக்டர் டயோடின் முக்கிய பயன்பாடு வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கா, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனா, ரெக்டிஃபிகேஷனுக்கா, சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷனுக்கான்னு கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனுக்கு நம்ம எந்த டயோடு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேராக்டர் டயோட். ஸோ வேராக்டர் டயோட், டனல் டயோட், அடுத்தது என்னது? ஸ்காட்கி டயோட். இந்த மூணுலேயும் இருக்கிற பாயிண்ட்ஸையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பண்ண அடுத்தது எல்லாமே உங்களுக்கு வரும். இம்பார்ட்டண்டாக இருக்கிறதா இங்கே கொஸ்டினாக வருது. ஓகேங்களா? அடுத்தது இங்கே பிஎன் ஜங்ஷன் டயோட் விச் கேரியர் இஸ் மெஜாரிட்டி இன் பி ரீஜியன். உங்களுக்கு இன்ன நேரம் சொல்லியிருக்கலாம், பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? பி ரீஜியன் அப்படின்னா பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பி ரீஜியனில் மெஜாரிட்டி கேரியர் அப்படின்றது என்னது? ஹோல்ஸ். ஹெச்ஓ. இதுவே மைனாரிட்டி கேரியர்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரான். ஓகேங்களா? அப்படின்னா ஆன்சர் வந்து இங்கே ஹோல்ஸ். ஹோல்ஸ் இங்கே இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடணும். அடுத்து இன்னைக்குரிய லாஸ்ட் கேள்வி. இது புதுசு, கண்டிப்பாக இது உங்களுக்கு புதுசு. வாட் இஸ் தி பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆஃப் டிபிக்கல் ஜீனா டயோட்? ஜீனா டயோடோட பிரேக் டவுன் வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஜீனா டயோட பிரேக் டவுன் வோல்டேஜ் என்னன்னா 5.6 வோல்ட். இது உங்களுக்கு புதுசுமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் புதுசாக தான் படிப்பீங்க. 5.6 வோல்ட் தான் உங்களுக்கு என்ன? அது ஜீனா டயோடோட பிரேக் டவுன் வோல்டேஜ். பிரேக் டவுன்னா எங்கிட்டு வரும் உங்களுக்கு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த சைடு வருமா, இந்த சைடு வருமா? இந்த சைடு வரும். ஓகேங்களா? இங்கிட்டு போகிறது கட்டிங் த்ரெஷ்ஹோல்டு அப்படி கூட சொல்லுவாங்க. இந்த சைடு இருக்கிறது தான் என்னது? பிரேக் டவுன் வோல்டேஜ். ஓகேங்களா? 0.6. ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமியில் எல்லாத்துக்கான கிளாஸஸ் போயிட்டு ஈஸி ரிலேட்டட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. போத் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்லையும் கிளாஸ் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் கிளாஸ் இருக்குது. மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஈஸி ரிலேட்டடான குரூப்ஸ் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் வந்து அப்டேஷனில் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நீங்கள் எதுவும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி சேர்ந்துக்கோங்க. ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு நான் 41 கிளாஸஸில் எடுக்கிறேன். ஓகேங்களா? பாய்.